அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வணக்கம். இந்த நாட்டின் கிராமங்களில் வாழும் ஏழை மக்களுக்கு வேலை என்பது வாழ்க்கை. வேலை இல்லை என்றால் பசி. அந்த பசியை போக்க, அந்த ஏழையின் கண்ணீரை துடைக்க காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஒரு சட்டம்தான் மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வாய்ப்பு உறுதி சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் வேலை கேட்கிறேன், நீ அரசு 100 நாள் வேலை தர வேண்டும். இது உதவி அல்ல, இது ஒரு தயை அல்ல, இது ஒரு சட்ட உரிமையாகும். ஒரு கிராமத்து பெண், ஒரு விவசாய கூலி, ஒரு ஏழை குடும்பம் 100 நாட்கள் வேலை கேட்கலாம். அதை அரசு தர வேண்டும். இதை கொண்டு வந்தவர் யார்? காங்கிரஸ் அரசு. தலைவர் சோனியா காந்தி அம்மா அவர்களால் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இந்த திட்டத்தை சட்டமாக ஆக்கியது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? வேலை இருக்கிறது, ஆனால் பணம் இல்லை. வேலை செய்கிறார்கள், ஆனால் கூலி இல்லை. திட்டம் இருக்கிறது, ஆனால் நிதி முடக்கப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்தை நேரடியாக கைவிட முடியாமல் மோடி அரசு மெல்ல மெல்ல மூச்சு திணற வைக்கிறது. அதனால்தான் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏழையின் உரிமையை பறிக்காதீர்கள், மன்ரேகாவை முழுமையாக செயல்படுத்துங்கள் என்று நாடாளுமன்றத்திலும் நாட்டின் வீதிகளிலும் குரல் கொடுக்கிறார். அன்பார்ந்த மக்களே, இந்த சட்டம் இருந்தால் கிராமம் உயிரோடு இருக்கும். இந்த சட்டம் அழிந்தால் ஏழையின் வாழ்வு அழியும். இதனால் தான் சட்டத்தை பாதுகாக்க குரல் கொடுத்து வருகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள், ஏழைகளின் உரிமைக்காக குரல் கொடுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் காங்கிரஸ். நன்றி.